வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlogல பார்க்க போறீங்கன்னு நீங்க முன்னாடியே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடோட முதல் நாள் நான் எப்படி செஞ்சேன்றதையும், இதுக்காக நான் எதனால நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யறேன்றதையும் இந்த vlogல நம்ம பார்க்கலாம். எதற்காக நான் செஞ்சேன், எதற்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த எல்லாமே உங்களுக்கு நான் இந்த vlogல ஷேர் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த vlogs கண்டிப்பா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்ததால முன்னாடியே தேர்ஸ்டேவே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணிட்டு பூஜை சாமான்லாம் கழுவி வச்சிருந்தேன். எல்லாமே அன்னைக்கு ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா ஃப்ரைடே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃப்ரைடே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே மாதிரி ஃப்ரைடே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஐடியா தான். எல்லாமே செய்கிறோம், பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சு பார்க்கலாம், நம்மளுக்கு நிறைய இருக்கே, செஞ்சா நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை செய்யலான்னு ஒரு முடிவெடுத்து பண்ணேன். அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கனவுல மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கனவுல வந்தது. இது எனக்கு நடந்த உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சேனலுக்காகவோ எதுக்காகவும் நான் சொல்லலை, எனக்கு நடந்த விஷயத்த சொல்றேன். நீங்க யாருமே தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது பாத்தீங்கன்னா என் கனவுல வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போற மாதிரி, வேற யாரோ எனக்கு தெரியாதவங்க தான் அவங்க, ஆனா அவங்க இறந்து போற மாதிரி கனவு வந்தது. அதனால எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு இதுவாகவே இருந்துச்சு. என்னடா இது இறந்து போற மாதிரி கனவு வருது, யாருக்காவது முடியாம போயிடுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா யூடியூப்ல போய் பார்த்தா இறந்து போற மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அது நல்லது நடக்கும்ன்றது அந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சொந்தத்துல யாராவது அந்த மாதிரி இறக்குற மாதிரி நம்ம கனவு வந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா என் கனவுல வந்தது வேற யாரோ, அவர் யாருன்னே தெரியாது எனக்கு, அந்த மாதிரி வந்தது. ஆனா அது இறந்து போற மாதிரி வரவும் தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கனவு நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் இந்த கனவு வந்தது. அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது அது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா அது தள்ளி போட்டுட்டே இருக்கோம். அந்த விஷயத்த செய்யறதுனால தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், நீங்க செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் அந்த சேனல்ல பார்த்துருந்தேன் இவங்க இப்படி சொன்னதை. சரி, நம்ம ஏன் இதை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கோம், நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு மார்னிங் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். இதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 o'clock எழுந்து பார்க்கலாம், அப்புறம் ஒரு 4:30 எழுந்து பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டே வந்தேன். அதுக்குள்ளதான் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தது. சரி, நம்ம இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணதாலேயும் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்போ நமக்கு மேக்சிமம் தூக்கமே வராது. அந்த மாதிரி தான் நான் முந்தா நாள் அவ்வளோ வேலை செஞ்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் டான் 4 மணிக்கு, நான் அலாரம் கூட வைக்கல, டான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கண்ணெல்லாம் எரிச்சலாக தான் இருந்தது. ஆனாலும் நம்ம இதோட விட்டுட்டோம்னா தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அப்புறமா தான் நான் வாசல் அதெல்லாம் தெளிச்சுட்டு, எப்பவுமே இது செய்வேன். ஆனா 6 மணிக்கு மேல அந்த மாதிரி செய்வேன். இது நம்ம 4 மணிக்கு ஏஞ்சி செஞ்சதால இது சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏஞ்சிட்டு 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு அப்புறமா தான் வாசல் கதவு திறந்து வாசல்லாம் கோலம் போட்டுட்டு
அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூஜை ரூமுக்கே போனேன். ஆல்ரெடி நான் வந்து வீடெல்லாம் தொடச்சிருந்தேன் இல்லையா, அதனால திரும்ப வந்து காலையில வீடு மட்டும் ஃபுல்லா பெருக்கி விட்டேன். காலையிலே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல போயிட்டு எல்லாமே பூ எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால கொஞ்சம் பதட்டமாவே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஏஞ்சது 4 மணிக்கு, டைம் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. 5:30க்குள்ள விளக்கு ஏத்திடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி வரைக்குமே சொல்லியிருந்தாங்க. ஆனா 5:30, 4:30 டு இன்னும் 3:30 டு 5:30க்குள்ள ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சீக்கிரமா செய்யணுமே, என்னடா இது டைம் பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா தான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டேவே. ஆனா வந்து கரெக்டா 5:30க்குள்ளேயே நான் வந்து எல்லாமே விளக்கேத்திட்டேன். ஆனா வந்து அப்பதான் எல்லாமே ரெடி பண்ணேன் நானு. இந்த விளக்கு எல்லாமே வந்து அப்பதான் ரெடி பண்ணேன். நான் முந்தின நாள் வந்து எல்லாமே கழுவி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டேன். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து 5 விளக்கு ஏத்தணும் இல்லையா, அதனால அந்த 3 விளக்கு வந்து காலையில தான் எடுத்து இது வச்சிருந்தேன். அதனால கொஞ்சம் டைம் இழுத்தது. அப்புறம் பூவெல்லாம் வைக்கவும் டைம் ஆயிடுச்சு. ஆனா எப்படியோ 5:30க்குள்ள விளக்கு ஏற்றியாச்சு. அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் உங்களுக்கு வந்து லேட்டாக தான் போடுறேன் இந்த வீடியோ. எதனாலன்னு நான் சொல்றேன். இது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் தான் ஆச்சு. 3 நாள்ல 2 நாள் vlog மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். 3வது நாள் vlog வந்து எடுக்கல. சேமா அதே மாதிரி இருக்கே, உங்களுக்கும் போர் அடிச்சுக்குமே சொல்லிட்டு எடுக்கல. ஆனா எனக்கு நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ரீசெண்டா வந்து என் ஷார்ட்ஸ்ல பார்த்துருந்துப்பீங்க நிறைய பேரு. நாங்க வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போன மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் சண்டே போயிருந்தோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மண்டே வந்து கோயில்ல தான் இருக்கோம். நாங்க கிருஷ்ண ஜெயந்தி வீட்டுல பண்ணல, பசங்களுக்கு லீவுன்றதுனால கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவுன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடில இருந்தே நாங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஜாதகம் பார்த்துருந்தோம் நாங்க. அந்த ஜாதகத்துல வந்து அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷங்கள் நிறைய நடக்கும், மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளுக்கு ஏன் இந்த நிறைய சோதனைகள் வந்துட்டு இருக்கு, எந்த கோயிலுக்கு போனோம்னாலும் நாங்க போயிடுவோம் டக்குன்னு. ஆனா இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும் எங்களால போகவே முடியல. 1 இயர் ஆச்சு போறதுக்கு. எனக்கு இப்பதான் இந்த பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இந்த வழிபாடு. இந்த vlog வந்து நான் போடும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் நான் இதை போடுறேன் உங்களுக்கு. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நடக்கும்னு நினைச்சு செய்யுங்க, கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரிதான் நானும் செஞ்சேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை முதல் நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரிதான் எனக்கு இந்த நான் தள்ளி போயிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது. இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்த இது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ண பிரம்ம முகூர்த்த வழிபாடு மூலயமா தான் வந்து எனக்கு இது நிறைவேறிச்சு அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் வச்சிருக்கிற நிறைய என் மனசுல இருக்கிற நிறைய இது இருக்கு இல்லையா, நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து இந்த 48 நாளுக்கு உள்ளையா இல்ல அதுக்கப்புறமாவோ எப்படியோ இந்த பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள எனக்கு நடக்குதான்னு நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் நடந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த வழிபாடை வந்து நான் விடாம கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சு இந்த vlog-அ வந்து நான் எடுக்கிறேன். அதே மாதிரி எந்த தடங்களும் இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதாவது ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின நாள் வந்து சங்கடாஹர சதுர்த்தி
போயிருந்துச்சு. அந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து நாங்க பக்கத்திலே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எந்த தடங்களும் இல்லாம நான் செய்ய போற இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் வழிபாடு செஞ்சிருந்தேன். ஆனா வந்து இது வரைக்கும் நான் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்து இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. அந்த நாள் வந்து கோயிலுக்கும் போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். ரொம்ப விசேஷமா பண்ணியிருந்தாங்க இங்க இருக்கிற கோயில்ல. ஆனா வந்து அங்க ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அதனால என்னால போட்டோவும் எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங்கா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு விநாயகர் பார்த்துட்டு வந்தேன். விநாயகருக்கு அவரோட மூலியமா நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த 3வது நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நான் வச்சிருக்கிற அடுத்தடுத்த வேண்டுதல்கள்லாம் நடக்குதா இல்லையான்றத நம்ம அடுத்தடுத்த vlog கண்டிப்பா பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட வேண்டுதல்கள் நிறைவேறிச்சா இல்லையா, அதற்காக நான் என்னென்ன செய்யறேன்றதையும் பாருங்க. இந்த மாதிரி இந்த 3 விளக்கு வச்சிருந்தேன். பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மா விளக்கும் சாய்பாபா கிட்ட ஒரு விளக்கும் இருக்கும். இந்த மாதிரி 5 விளக்கு வந்து வச்சிருந்தேன். 5 விளக்கு தான் கணக்கு. அதே மாதிரி வெளியில வந்து 2 விளக்கு, அப்படி பார்த்தாலுமே எனக்கு 7 விளக்கு ஆகுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சிம்பிளா வீட்டுல செஞ்சிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். அப்ப வச்ச அந்த தாலி கயிறு வந்து எனக்கு கயிறு பழசாயிடுச்சு, சொல்லி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால அன்னைக்கே வந்து மாத்தினேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்ப போலவே என்னோட வீட்டு வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்பவே எனக்கு வந்து சீக்கிரமா அந்த டைமிங் வந்து ரொம்ப சீக்கிரமா போன மாதிரி இருந்துச்சு. அந்த 3 நாளுமே வந்து ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது எனக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆஸ் யூஷுவல் எப்போ போலவே அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம அடுத்தடுத்த vlogs நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. நான் சிம்பிளா தான் எதுவுமே இருந்தாலும் செய்வேன். சிம்பிளா செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆஷி vlog.